ஹாய் டிசைனர். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இந்த ஏஐ இமேஜை எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிராஃபிக் டிசைனிங் வந்து நீங்கள் தமிழில் லேர்ன் பண்ணோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு ஜெமினின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஜெமினி ஏஐன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அதை கிளிக் பண்ணணும், கூகுள் ஜெமினின்னு வருதில்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ட்ரை இமேஜ் எடிட்டிங் இருக்குல்ல, வித் ஞானா பண்ணணும்னு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ப்ராம்ப்டை வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல்ஸில் உங்களோட இமேஜை வந்து நீங்கள் எந்த இமேஜ் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அவரோட இமேஜை தான் நான் வந்து இந்த மாதிரி மாற்ற போகிறேன். அதனால் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து சப்மிட் இருக்குங்களா, இதை கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் நேரத்தில் அதுவே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகாது, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இந்த முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அவ்வளோதான். பாருங்கள் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்குன்னு, சும்மா வேறு லெவலில். இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் பண்ண இமேஜை காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ செமையாக ரெடி பண்ணியிருக்கா. இப்போது இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது கூகுளில் போயிட்டு கூகுள் ஃப்ளோன்னு டைப் பண்ணிக்கோங்க ப்ரௌசரில். இப்போ இந்த ஃப்ளோன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணால் அந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடியை வச்சு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணோன்னு இந்த மாதிரி தான் வரும். இதில் நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம்ஸ் டு வீடியோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல இருக்கிற ப்ளஸ் மார்க்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடில் போயிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல சுபாஷ் சந்திர போஸ் அவங்களோட இமேஜை, இதை வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா லேண்ட்ஸ்கேப்னு, இதை வந்து போர்ட்ரைட்டுன்னு மாற்றிக்கோங்க. இப்போ போர்ட்ரைட்னு மாற்றிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு க்ராப் அண்ட் சேவ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அப்லோட் ஆகட்டும். இப்போது அப்லோட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அனிமேட் த vehicles and peoples in this image அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் வந்து சும்மா அனிமேட்னு கொடுத்தீங்கன்னா கூட அனிமேட் ஆகும். கொஞ்சம் ப்ராப்பராக கொடுத்தா ஈஸியாக புரிஞ்சு வரும். இமேஜ் கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே பட்டன் கிளிக் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். டைம் ஆனோன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இதில் நீங்கள் நிறையா வீடியோஸ் பண்ணலாம். எனக்கு இந்த இன்னும் 20 கிரெடிட்ஸ் லெஃப்ட்டுன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து வீடியோ க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 720 பிக்சல்ஸில் ஒரிஜினல் சைஸ்ன்றதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோட ஃபுல் வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சு பார்த்தீங்களா. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.